ஏப்பா இன்னைக்கு 20ல இருந்து 60 வரைக்கும் போனை தான் நோண்டிட்டு இருக்குதுங்க. பேர் வந்து டச் போனா. அந்த டச் போனை நோண்டி 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 அந்த கையில இருக்க ரேகையே தொலைஞ்சு போகுது. இப்போ உங்க காலத்துல பாத்தீங்கன்னா என்ன குட்டிச்சுன்னா, உங்க காலத்துல அப்பாவுக்கு ஏதாவதுனா அம்மா துடிக்கும், அம்மாவுக்கு எதுனா அப்பா துடிப்பாங்க இல்லையா? அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு ஏதாவதுனா துடிப்பாங்க, நம்ம சொந்த பந்தம் உறவுக்கு ஏதாவதுனா துடிப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, பொண்டாட்டியோட போன் தான் அதிகமா வச்சிருக்காங்க. ஆமா, கேட்டாங்க என்ன பண்றான், வாட்ஸ்அப் பண்றான், பேஸ்புக்ன்றான், ட்விட்டர்ன்றான், ட்விட்டர்ன்றான். அந்த டச் போனை டச் பண்ணி இந்த மாதிரி கையில் இருக்க விரல் ரேகையை தொலைஞ்சு போகுது. இதுல அவங்க வாழ்க்கையே தொலைஞ்சு போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. இதுல படிக்கிற பசங்க என்ன பண்றாங்க, சார்ஜில் போட்டுக்கிட்ட போன்ல கொஞ்சிட்டு இருக்கானுங்க. அது தப்பு தானே? சார்ஜ் போட்டு எவனுமே நம்ம போன் பேசாதீங்க தயவு செய்து. கொஞ்ச நேரம் உங்க லைஃப பாருங்க. போனே எனி டைம் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் தொலைஞ்சிரும். இப்ப எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா கடைசி காலத்துல லைஃப் போயிடும். ஆமா, அப்புறம் ஒய்ஃபும் போயிடும். ஆமா, அதனால உஷாரா இருங்க மக்களே, உஷாரா இருங்க. கொண்டாட்டியோட போன் தாங்க முக்கியமா இருக்கு. ஒரு போன் வந்து அந்த உலகத்தையே மறந்துடுறாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பாப்போம், நம்மளும் சொல்றோம், ஒரு 10 பேர்ல 5 பேர் 2 பேர் திருந்தா கூட நல்லது தானே. எங்க சொன்னா கேட்கறாங்க, கண்ட நாயில அறிவு சொல்லுது அப்படின்னு என்ன திட்டுறாங்க.